ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜர் ப்ரீடிங் தான் பண்ண போகிறோம். அதை வச்சு ட்ரேடிங் ஹாலு அந்த மாதிரிலாம் கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வில்லேஜர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு தாப்போம். ஸோ அதனால் நான் முன்னாடியே கல்லாம் சேகரித்து வச்சுருந்தேன். அதுக்குன்னு அந்த கல் எல்லாத்தையும் சூடு பண்ணி மாடர்ன் பிளாக்காக எடுத்துக்கிறேன். இங்கே கட்டலான்னு பார்த்தா எல்லாமே மேடு பள்ளமாக இருக்குது. ஸோ அதை ஃப்ளாட்டன் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்மளால் கட்டவே முடியும். ஸோ நான் அதை ஃப்ளாட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக ஃப்ளாட்டன் பண்ணிட்டா நினைப்பீங்கன்னா எனக்கு தெரியும். இடத்த ஃப்ளாட்டன் பண்ணோடனே ஒரு பக்கமான ப்ளேஸை யூஸ் பண்ணிட்டேன் பில்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பில்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த வேலை கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, போரிங்கெல்லாம் இல்லை. ஃப்ளாட்டன் பண்ணுறது செம்ம போரிங்காக இருந்துச்சு. அதோடு இது பரவாயில்ல, இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் கிளாஸ் சூட் பண்ணி கிளாஸை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நைட்டும் ஆயிடுச்சு. நைட் ஆனோடனே இப்போதைக்கு இவ்வளோ தான் கட்டி முடிச்சிருக்கேன். அப்படியே நானும் தூங்க போயிட்டேன். தூங்கி எழுந்துச்சி வெளியே வந்தோடனே ஒரு க்ரீப்பர் துரத்த ஆரம்பிச்சிட்டேங்க. சரி அப்படியே அந்த தண்ணியை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே இங்கே வெடிக்க வச்சிடலாம், ஏன்னா அப்படின்னா தான் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் தண்ணி பண்ணிட்டேன். அதையே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு க்ரீப்பர் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்குமே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் வெடிச்சிடும், பின்னாடி வெடிச்சிடும். அதுதான் எனக்கு முன்னாடிலாம் வராது, எப்போ பார்த்தாலும் ஆனால் பின்னாடி வெடிச்சிடும். அதனாலே அந்த க்ரீப்பரை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் திருப்பி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பிளாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் கவர் பண்ணிட்டு அந்த பில்டிங் கட்டுற வீடியோஸ்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அது போர் அடிச்சிடும். உங்களுக்கே தெரியும், அப்படியே மேலே மேலே கட்டிட்டு போகிறது தான் ஒரு டேக்கு எடுத்து. அதுக்கப்புறமா மேலேயும் பிளாக் ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டார்ச் வைக்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சேன். பின்னாடியுமே தெரியாமல் வச்சுட்டேன். என்னென்ன அப்படின்னா பிளாக் ப்ளேஸ் பண்ண அந்த இடத்துல அது கூட தெரியாமல் தற்கொலை மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு அந்த பிளாக்ஸ்லாம் தேவைப்படுச்சு. ஸோ அதை எடுத்து திருப்பி போயிட்டேன். திருப்பி வச்சுருந்ததெல்லாம் பிளாக்காக மாடர்ன் பிளாக்காக மாற்றிட்டு திருப்பி ப்ரீடிங் ஹால் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி மேலே பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த டார்ச்சை உடச்சிட்டு அந்த ஃபிலிம் ப்ளேஸ் பண்ணிட்டு பிளாக்கை அதோட வீட்டை முடிச்சிட்டேன். ஆனால் இன்னும் பெட் வைக்கல. பெட் வைக்கணும், ஒரு தனி ஏரியா கட்டி அந்த இடத்துல வைக்கணும். அது வில்லேஜர்ஸை பிடிச்சிட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுறேன். அதுக்கு முன்னாடியே இங்கேயும் ஒரு ஃபார்ம், சின்னதாக ஒரு ஃபார்ம் செஞ்சுட்டா தான் அவன் ப்ரீட் பண்ண கரெக்டாக இருக்கும். அவனுக்கு இந்த கேரட்டை வச்சே ப்ரீட் பண்ணிப்பானுங்க. ஸோ அதனால் இங்கே ஒரு ஃபார்ம் மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு இந்த வேலை. அதுக்கடுத்து சென்டரில் ஒரு பிளாக்கில் தண்ணி வச்சுட்டு அப்படின்னா தான் ஃபுல்லாக பரவும்னு சொல்லிட்டு தண்ணி செடிங்களுக்கெல்லாம் தண்ணி போகும்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டும் ஆயிடுச்சு. நைட் ஆனோடனே பெட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டேன். அதோட இந்த நாள் முடிச்சுட்டு இப்போ திருப்பி அந்த கேரட் ஃபார்ம் பில்ட் பண்ண இங்கே கேரட் சீட்ஸ்லாம் இதில் போட ஆரம்பிச்சிட்டேன். இதில் என்ன பெரிய தலைவலினா இப்போ வில்லேஜர் வேறு பிடிச்சிட்டு வரணும். அந்த பிடிச்சிட்டு வரதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பிடிச்சி உட வேறு செய்யணும். ப்ரீடிங் ஹாலில் இந்த கேரட் ஃபார்மும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லா வில்லேஜர்ஸையும் கூப்பிட்டு அவனில் ப்ரீட் பண்ணுறதான் வேலை. அவனோட குழந்தைய அந்த தண்ணியில் உள்ள வச்சு அந்த தண்ணியிலேருந்து அவனை பிக்கப் பண்ணி அவனை வெளியே கொண்டு வர்றது தான் பிளான். இடத்துல ஒரு ஓட்டை வேறு போடணும். அந்த ட்ராப் டோர் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி ட்ராப் டோர்ஸ் மேலேயும் கீழே வச்சுக்கோங்க. வச்சிட்டோடனே இப்போ தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கெட் எடுத்து அதுலேருந்து தண்ணி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம ட்ராப் டோர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு கீழே நம்ம ஓட்டை போட்டு அந்த இடத்துல தண்ணி ஊற்றி நேராக தோண்டிட்டு தோன்ற இடத்துல அந்த குட்டி வில்லேஜர் நின்றுவான். நின்ட்டோடனே அந்த இடத்துல அவனை பிக்கப் பண்ணுற மாதிரி. இப்போ கரெக்டாக நான் ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி இல்லை, அது கீழே கார்னரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடாக எக்ஸிட் ஆகிருங்க.
அதேமாரி என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். நான் இப்போ தான் பிகினர் இந்த மைன்கிராஃப்ட்டுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் வீடியோவே. நெக்ஸ்ட் என்ன மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லுங்கள். லைக் இந்த மாதிரி வீடியோ ப்ரீடிங் இருக்குல்ல, வில்லேஜர் ப்ரீடிங்கு, இந்த மாதிரி வீடியோஸ் சைடில் சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் வந்து எண்டு போர்ட்டல் கண்டுபிடிக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஃபார்ம் செய்கிறது. எக்ஸாம்பிள் ஆட்டோமேட் ஃபார்ம், சுகர் கேன் ஃபார்ம். நான் அது ஒன்றும் செய்யவே இல்லை, அதை செய்ய ஆரம்பிக்கணும். சுகர் கேன் ஃபார்ம் வந்து நார்மலாக தான் வச்சுருக்கேன், வெறும் நம்மளே வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். நான் வந்து ஆட்டோமேட் பண்ணல. அதுமாதிரி ஆட்டோமேட்லாம் பண்ணணும். ஸோ அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம் விசிட்டர்ஸ் தூங்குறதுக்காக. ஒரு சின்னதாகவே பில்ட் பண்ணிக்கோங்க. அதோட சின்னதாக பில்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அவனுக்கு பெட்டு இருக்கிற மாதிரி மட்டும் அளவான ஸ்பேஸ் கொடுங்க போதும். அதில் அவனுக்கு படுத்துட்டு திருப்பி அந்த ஃபார்முக்கு போயிடானுங்க. நைட் ஆச்சு, நான் தூங்கிட்டு திருப்பி காலைல ரெடி பண்ணுறேன். அதுக்கப்புறம் பெட்டும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெட் இருந்தால் தான் நல்லா தூங்க முடியும். ஸோ அதனால் வந்து பெட்டையும் கிராஃப்ட் பண்ணிட்டு எங்கள் வீட்டு உள்ள வந்து வீட்டை உடச்சிட்டு தான் வந்தேன். வீட்டை உடச்சிட்டு 2 பெட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 மட்டும் வைங்க, 3 வேணாம், 3 நல்லா வேணாம், 2 மட்டும் வைங்க. நான் 2 பேர் தான் இங்கே வந்து குச்சி போட போகிறோம். அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட 4 வில்லேஜர் அந்த மாதிரி நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா வந்து ஒரு 4 பெட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 வில்லேஜர் தான் கொண்டு வரது ஐடியா. அதுக்கப்புறமா நான்லாம் மாற்றிட்டேன். நான் சொல்லி தான் 2 வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இந்த வில்லேஜர் தான் பிடிக்கலான ஐடியா, அவன் மிஸ் ஆகிட்டான். அதனால் இவனை 2 பேர் பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஒருத்தன் தான் பிடிச்சேன், இன்னொருத்தனை வந்துட்டான். அப்படியே கூட சரி, அதனால் எடுத்துட்டு வந்துட்டான். நான் என்ன நினச்சேன்னா, அந்த பச்சை கலரில் ஒருத்தன் இருக்கான்ல வில்லேஜர், அவனை வந்து இந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த இந்த வில்லேஜர் இருப்பான்ல, நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கம்போஸ்டர் வச்சுருப்பான்ல, அந்த கம்போஸ்டரை மட்டும் ப்ளேஸ் பண்ணால் போதும் வந்து இந்த தொப்பி போட்ட வில்லேஜர் ஆகிடுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பார்த்தா அவன் ஆகவே இல்லை. அப்புறமா தான் எனக்கு தெரியும். ஆனால் சொல்லிட்டு இந்த பச்சை கலர் வில்லேஜரை பிடிக்காதீங்க. அதே மாதிரி அந்த பிங்க் கலரில் இருக்கான்ல, அவனை வந்து அவன் வந்து ஒரு இது வச்சுருந்தான். அந்த ஐட்டம்ஸை உடச்சா வந்து நான் அந்த ஐட்டம்ஸை உடச்சிட்டு இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த கம்போஸ்டரை. ஸோ அதனால் சொல்லிட்டு அவன் வந்து இந்த வில்லேஜர் ஆகிட்டான், அந்த கேப் போட்ட வில்லேஜர் ஆகிட்டான். அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு வில்லேஜர் தான் இருந்ததுனால இன்னும் 2 வில்லேஜர் அதை பிடிச்சிட்டு வந்துட்டேன், அந்த கேப் போட்ட வில்லேஜரு. அவனில் பிடிச்சிட்டு வந்தோடனே அவனுங்க ப்ரீடிங் பண்ணணுன்னு நினச்சேன். பட் ஆனால் அவனுக்கு ப்ரீடிங் பண்ணுற மாதிரியே தெரில. எனக்கு தெரிஞ்சு கேரட் பத்தலை போல். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கேரட் வச்சுருந்தேன். அவனுக்கு கொஞ்சம் கேரட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போட்டால் அவனுக்கு எடுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு தானே. அதுக்கப்புறம் அந்த பிளாக் வந்து உள்ளே தள்ளிட்டேன். அதாவது பிளாக் ஃபிக்ஸ் பண்ண உடனே அவன் வந்து எடுத்துட்டானுங்க. கிளாஸை வந்து ப்ளேஸ் பண்ணோடனே அது வந்து கீழே வந்துடுச்சு. கீழே வந்து எடுத்துட்டானுங்க. எடுத்துகிட்ட உடனே அந்த இன்னொரு வில்லேஜர்கிட்ட வந்து இவன் கொடுத்த ஹார்டின்லாம் வந்துச்சு. எங்கடா வந்து குட்டி வில்லேஜர்னு பார்த்தா அதுக்கப்புறமா பொறுமையாக வந்துட்டான். அதுக்கப்புறமா அந்த சின்ன வில்லேஜரும் வந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து நேராக அந்த வாட்டர் மூலிமா ஒரு இடத்துக்கு வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். வந்து சேர்ந்தோடனே வந்து நாங்கள் வந்து ஒரு வழி கட்டிட்டு அவனுக்கு வந்து ஒரு ட்ரெயின்லாம் போட்டு அப்படியே கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால தான் இப்போ பிளாக் உடச்சிட்ருக்கேன். ஒருத்தர் அவன் வந்துட்டான். ஆனால் இந்த பிளாக்கை உடைக்கக்கூடாது, நான் அப்படின்னா அவன் ஏறிடுவான். ஸோ அதனால் அவன் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே ரயில் ட்ராக்லாம் போட்டு அந்த ரயில் போட்டாலே அவன் வந்து ஏறி உட்காந்துப்பான். நீங்கள் வந்து இது வந்து ஆட்டோமேட் கூட பண்ணலாம். ஆனால் நான் வந்து இப்படியே ஏற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். அதேமாதிரி நீங்கள் வந்து பவர் ட்ரெயில் போடுங்க. நார்மல் ட்ரெயில் போட்டால் அவனுக்கு ஏற முடியாது, ஏன்னா அது வந்து மேடாக இருக்குல்ல, அதனால சொல்லிட்டு அவனால் ஏற முடியாது. எனக்கு அதுதான் தெரியாது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருந்தால் முன்னாடி இந்த பவர் ட்ரெயில் போட்டிருப்பேன். சரி, இப்போ அந்த பட்டனை வச்சு அழுத்தலாம் மேலே வந்துடும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன்.
என்ன தான் அந்த பட்டனே அழுத்தினாலும் வந்து மேலே வரல. ஏன்னா அது வந்து இந்த ரயிலில் நார்மல் ரயில்ன்றதால வரவே இல்லை. அதுக்கடுத்து நானும் வந்து பவர் ஸ்டோனு அந்த கோல்டு ரயில் இருக்கும், ஃபாஸ்ட்டாக போகிற பவர் ரயில், அதை செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்துனே கீழே ப்ளேஸ் பண்ணிட்டோன்னு அவன் நிற்கிறான்ல, அந்த ரயிலை மட்டும் மாற்றவே இல்லை. என்ன சொன்னால் வந்து அதை நம்ம மாற்றணுன்னா அதை உடச்சாகணும். அந்த மைண்ட் கிராஃப்ட் உடச்சோன்னா வந்து அவனும் வெளில போயிடுவான். ஸோ அதனால் சொல்லிட்டு அதை உடைக்கலை. அதுக்கப்புறமும் இதை ஒழிச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்படியே அவன் மேலே ஏறல, அது என்ன தான் பண்ணாலும், பட்டன் ஆன் பண்ணாலும். ஸோ அதுக்கப்புறமா நானே வந்து ஒரு கடத்தில் அவனை தள்ளி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். நான் தள்ளி விட்டோடனே ஆனால் மேலே போயிட்டான் ஈஸியாக. அதனால் சொல்லிட்டு இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க, பவர் ட்ரெயில் போட்டுருங்க அதுக்கு பதிலாக, நார்மல் ட்ரெயிலுக்கு பதிலாக. அதுக்கப்புறமா நானும் வந்து பவர் ட்ரெயிலுக்கு கரெக்டாக போட ஆரம்பிச்சிட்டேன். மேட் இயர் ஸ்டார்டிங்கில் பவர் ரயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேலே ஏறிடுவான். மேலே ஏறிட்டோடனே வந்து நார்மல் ரயில் இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். ஸோ அதனால் சொல்லிட்டு நார்மல் ரயிலையும் பவர் ரயிலையும் கலந்து வச்சுட்டு ரெட் ஸ்டோனையும் வச்சுட்டேன் பவர் கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் கிளாஸ் பிளாக் முன்னாடி வந்து சாண்ட், அந்த சாண்டை வந்து உடச்சிருங்க. உடச்சிட்டா நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மைண்ட் கிராஃப்ட் போட்டு அந்த வில்லேஜர் வருவான்ல, குட்டி வில்லேஜர், அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பாய்.